கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. You are the light of the world. A city built on a hill cannot be hidden. Amen. நீங்கள் உலகின் ஒளி. யார் உலகத்திற்கு ஒளியாக இருப்பார்கள்? இங்கே இயேசு சொல்வது தம்மை நம்புகிறவர்கள் எல்லோரும் உலகிற்கான ஒளி என்று. உலகம் இருளால், அதாவது பாவம், அறியாமை, துக்கம், வழி தவறல் ஆகியவற்றால் சூழப்பட்டுள்ளது. நாம் தேவனால் ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனின் உண்மை, அன்பு, நீதியை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். நேற்றைய தினத்தில் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை அறிந்து உணர்ந்து விசுவாசித்து வாழ நம்மை ஒப்புக் கொடுத்தோம் அல்லவா? அதனால்தான் இன்று தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று. மலையின் மேல் இருக்கும் பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். ஒரு உயர்ந்த மலை மீது கட்டப்பட்ட ஊரை யாராலும் மறைக்க முடியாது. அது தானாகவே எல்லா பக்கங்களிலும் தெரிவது போல ஒரு விசுவாசியின் வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு தெளிவாக தெரியும். நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அது உலகிற்கு ஒரு சாட்சியாகும். நம் வாழ்க்கை மூலம் தேவனை வெளிப்படுத்த வேண்டும். எப்படி? நம் நற்கிரியைகள் மூலம், அதாவது கருணை, மன்னிப்பு, சத்தியம், தன்னலமில்லா அன்பு, நேர்மை ஆகியவற்றில் நாம் வாழும்போது மற்றவர்கள் அதை காண்கிறார்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக்க தெளிவாக கூறுவதை மத்தேயு 5:16 வாசிக்கிறோம். நம்முடைய நற்செயல்களை கண்டு பரலோகத்தில் உள்ள நம்முடைய பிதாவை மகிமைப்படுத்துவது என்பது எத்தனை அற்புதமான காரியம்! அப்படிப்பட்டவர்களாக, அதாவது உலகத்திற்கு ஒளியாக நாம் வாழ்கிறோமா? இதுதான் இன்றைக்கு உங்கள் முன்னாடி வைக்கப்பட்ட கேள்வி. சிந்தியுங்கள், செயல்படுங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை அறிவுறுத்துகிறார். மெய் தேவனை அறியாத காலத்தில் நாம் அந்தகாரத்தில் இருண்ட வாழ்வில் இருந்தோம். மெய்யான ஒளியான தேவனை விசுவாசித்து அவரையே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறோம். அந்த வெளிச்சத்தை நாம் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டியது அவசியம் அல்லவா? இன்னும் பாவ இருளில் மூழ்கிக் கொண்டிருக்கிற மக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்ற பவுலடிகளாரின் கட்டளையின்படி நாம் இவர்கள் நடுவில் ஜீவனுள்ள ஒளியாக பளிச்சிட வேண்டும். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய
புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவும் தமது 1 நிருபம் 2 அதிகாரத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். நாம் இப்பொழுது அவருடைய ஜனம், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதாவது அவருடைய கிருபை, இரக்கம், கருணை, இரட்சிப்பை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டுமானால் முதலில் நாம் அவருடைய நற்குணங்களை கொண்டவர்களாய் அதை சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடம், நாம் உலகின் ஒளி. நம் வாழ்க்கை வெளிப்படையான சாட்சியாக வேண்டும். நம் நற்கிரியைகள் மூலம் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்பதே. இதை பரிபூர்ணமாய் உணர்ந்தவர்களாய் அவர் பாதம் அமர்ந்து ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கும்படியாக எங்களை அழைத்திருக்கிறீரே, அதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் உங்கள் அன்பும் சத்தியமும் ஒளியாய் பளிச்சிட செய்யுங்கள். எங்கள் ஒவ்வொரு செயலிலும் உமது நாமம் மகிமைப்படும் என்கிற ஆவிக்குரிய எண்ணத்துடன் வாழ ஆற்றல் அளியுங்கள். மற்றவர்கள் எங்களை பார்த்து எங்களில் உம்மை காணும் அளவிற்கு எங்களை தூய்மைப்படுத்தி வழி நடத்துங்கள். எப்பொழுதும் எங்கள் ஒளியை மறைக்காமல் சுதந்திரமாக பிரகாசிக்கச் செய்யும் கிருபையை அளியுங்கள். உங்கள் மகிமைக்காகவே நாங்கள் வாழ விரும்புகிறோம். எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.